மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். நம்ம உடல்ல கழிவுகள் தேங்க தேங்க தான் நிறைய பிரச்சனைகள் வருது. அதுவும் கழிவுகள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்றோம், டெய்லி நம்ம மோஷன் போறோமா அப்படின்றத பார்க்கணும். அதாவது நம்ம உடலில் இருக்கக்கூடிய மல கழிவுகள் வெளியேறணும். மல கழிவுகள் வெளியேற வெளியேற நமக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்ற மலச்சிக்கலை எப்படிங்க நான் சரியாக்குறது? தினமுமே நான் எடுக்கக்கூடிய உணவுகள் சரியா தான் சாப்பிட்றேன், ஆனா இருந்தாலும் 2 நாளைக்கு ஒரு முறை இப்படிதான் எனக்கு மலம் கழிக்கிற மாதிரி ஒரு நிலை இருக்கு. இதுல முக்கியமா நம்ம சொல்ற விஷயம் என்னன்னா, ஒரு 50-60 வயதை கடந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. சரிங்களா? 50-60 வயதை கடந்த நபர்களுக்கு நிறையவே இந்த பிரச்சனை இருக்கு. ரொம்ப இதனால வருத்தப்பட்டு என்னால வெளியில எங்கேயுமே போக முடியலைங்க, இதனால வயிறு உபசமா இருக்கு, பிடித்த உணவு சாப்பிட முடியல, வயிறு ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கு, ஹெவியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆக போது, இந்த டைம்லயும் நமக்கு என்னன்னா உடலில் அதிகமான உஷ்ணம் ஏற்பட்டு மலம் வறண்டு போற மாதிரி இருக்கும்ல, ட்ரை ஸ்டூல்ஸ் நிறைய பேருக்கு நம்ம பாக்குறோம். ஸோ அந்த மாதிரி மலம் வறண்டு போற ஒரு நிலை ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்ம உடல்ல கான்ஸ்டிபேஷன் அதிகமாக அதிகமாக உடல்ல நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது. ரொம்ப ரொம்ப சிம்பிளா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஹோம் ரெமிடிஸ், டயட், இது ரெண்டும் வச்சுமே நம்ம மலச்சிக்கலை எப்படி சரி பண்ணலாம். நான் சொல்ற மாதிரி உணவு முறைகளை மாற்றம் செய்து நம்ம அந்த மாதிரியான உணவுகளை சாப்பிடும் பொழுது மலச்சிக்கல் தொந்தரவு இருக்காது. முக்கியமாக இந்த மலச்சிக்கலுக்கு காரணம் என்ன அப்படின்னா உடல் உஷ்ணம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம உடல் உஷ்ணம் அதிகமாகும் போது நமக்கு அதிகமான ஒரு வறட்சி தன்மை ஏற்படுது. இது பித்தம் அப்படின்னு சொல்லலாம், அழல். அப்போ அழல் நம்ம உடல்ல அதிகமாக அதிகமாக என்ன ஆகும்னா மலச்சிக்கல் தொந்தரவு ஏற்பட ஆரம்பிச்சிடும். இதனோட சேர்ந்து என்னன்னா மோஷன் போகக்கூடிய நிலைமையில, மோஷன் போகக்கூடிய இடத்துல அந்த ஆனஸ் மலவாய் பகுதியில புண்கள், ஃபிஷர், ஃபிஸ்டுலா, நிறைய பேருக்கு சொல்லுவாங்க எனக்கு நிறைய ஃபிஷர் இருக்குங்க, ஆசனவாய் பகுதியில சின்ன சின்னதா வெடிப்புகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வெடிப்புகளை நம்ம சரி செய்யறதுக்கும், வெடிப்புகள் இல்லாம அந்த ஆசனவாய் பகுதியில ஈஸியா மலம் கழிப்பதற்கும் எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கக்கூடிய உணவு எப்படி இருக்கணும், ஆசனவாய் பகுதியில நமக்கு இருக்கக்கூடிய எரிச்சலை எப்படி சரி பண்ணணும். இப்போ நம்ம உணவு முறையில் பண்ணக்கூடிய தவறு என்னன்னா, முதல்ல சரியான தண்ணீர் குடிக்காம இருக்கிறது. நிறைய ஃபுட்டு நம்ம சாப்பிடுவோம், என்னன்னா அதுவும் மாவுச்சத்து நிறைஞ்சு இருக்கக்கூடிய உணவுகள், கார்போஹைட்ரேட்ஸ் நிறைஞ்சு இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம செலக்ட் பண்ணி சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்க. அப்போ கார்போஹைட்ரேட்ஸ் நிறைஞ்சிருக்கக்கூடிய உணவுகளை எடுத்து எடுத்து சாப்பிட சாப்பிட நிச்சயமாக தண்ணீரும் நம்ம குடிக்கல. இதுலயுமே பார்த்தோம்னா நிறைய மாவு சத்து அப்படின்னு சொல்லும்போது இந்த பேக்கரி ஐட்டம்ஸ் நிறைய சாப்பிட்றது, மைதா சார்ந்த உணவுகள் நிறைய எடுக்கிறது, இது எல்லாமே ஒரு காரணம்னு சொல்லலாம். இதை நம்ம தொடர்ந்து நம்ம சாப்பிட சாப்பிட நிச்சயமாக மலச்சிக்கல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இந்த பவல் மூமெண்ட்ஸ், குடலோட இயக்கங்கள் மாறுபாடு ஏற்படும் போது, குடல் இயக்கத்தில் மாறுபாடு ஏற்படும் பொழுது நிறைய மாற்றங்களும் நமக்கு ஏற்படுதுன்னு சொல்லலாம். அப்ப குடல் இயக்கம் நார்மலா இருக்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரியான வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும்? உணவு முறையில எடுத்த உடனே என்னன்னா, காலையில எந்திரிச்ச உடனே நிறைய பேருக்கு இந்த காஃபி டீ ஹேபிட் இருக்கும். இல்லைங்க, இந்த காஃபியோ டீயோ ஸ்ட்ராங்கா குடிச்சாதான் எனக்கு மோஷன் போகவே முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நாளடைவில் இந்த ஒரு பழக்கம் நார்மலா இருந்துட்டே இருந்துச்சுன்னா நிச்சயமாக மலச்சிக்கல் தொந்தரவு இருந்துகிட்டே இருக்கும். அதனால காலையில பார்த்தோம்னா நம்ம உடலோட உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய மாதிரியான நம்ம ஏதாவது ஒரு டீயோ இல்ல நீராகாரமோ அப்படி குடிச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம எடுக்கக்கூடிய உணவு தினமுமே கார்போஹைட்ரேட்ஸ் இல்லாம சில நார்ச்சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள், ஸோ வெஜிடபிள்ஸ் நம்ம சாப்பிட்றோம், இல்ல அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறோம், பழ சாறுகள் எடுக்கிறோம், நீர் ஆகாரம், பழைய சாதம் சாப்பிட்றது, இது எல்லாமே என்ன ஆகும்னா நம்ம உடலை குளிர்ச்சி தன்மைக்கு வைக்க ஆரம்பிக்குது. இப்போ தொடர்ந்து நம்ம இந்த மாதிரியான உணவுகள் எடுக்கும்போது ரொம்ப ஈஸியா நமக்கு டைஜஷன் ஆகும், மலச்சிக்கல் அப்படின்ற ஒரு தொந்தரவே இல்லாமல் இருக்கும். அடுத்ததாக நம்ம சாப்பிடக்கூடிய உணவு நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்கிற மாதிரி இருக்கணும். ஃபைபர் அப்படின்னா நார்ச்சத்து,
காய்கறிகள் நிறைய சாப்பிடணும். இதுல முக்கியமாக மலச்சிக்கலை போக்குவதற்கு நம்ம சாப்பிடக்கூடிய காய்கறிகள் இதெல்லாம் நம்ம வந்து முன்னிலையில சாப்பிடணும் அப்படின்னா இப்ப நான் சொல்லக்கூடிய காய்கறிகள் தினமும் ஏதாவது ஒன்று நிறையவே நம்ம சாப்பிடணும். குறைந்தது 300 ஒரு 400 கிராம் அளவாச்சு அந்த காய்கறிகளை நம்ம சாப்பிடணும். 3 வேளையில பகிர்ந்தோ இல்ல ஏதாவது ஒரு வேலையோ நம்ம சாப்பிடலாம். முதல்ல அப்படின்னு சொல்லும்போது வெண்பூசணி. இந்த வெண்பூசணின்னு சொல்லும்போது நிறைய நார்ச்சத்து இருக்கு. நம்ம என்ன பண்றோம்னா வெண்பூசணிக்காயை சாறை அரைச்சு அந்த ஃபைபர்ஸ் எல்லாமே வடிகட்டிட்டு சாறு மட்டும் குடிப்போம். ஆனா அந்த ஃபைபர் நம்ம உள்ள போக போகதான் நமக்கு என்ன ஆகும்னா மலச்சிக்கல் இல்லாம ஈஸியான மாவு பொருட்கள் நிறைய சாப்பிட்றதுனால மலம் வந்து வெளியில வராது. ஃபைபர் உள்ள இருக்கும்போது மலத்துக்கு ஒரு பல்கினஸை கொடுத்து அது வெளியில ஏற்றுவதற்கு இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபைபர் நமக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி நம்மளுடைய கட்ல இருக்கக்கூடிய குட் பாக்டீரியாஸை வந்து ப்ரொமோட் பண்றதுக்கும் நமக்கு இந்த நார்ச்சத்து ஃபைபர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த வெள்ளை பூசணியை தோல் எடுத்துட்டு சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வேக வைத்து நம்ம சாப்பிடணும். இல்ல வேக வைத்தோ இல்ல இதை வந்து வேக வைத்ததுக்கு அப்புறம் இதை கடையல் மாதிரியும் நம்ம சாப்பிடணும், சிறுபருப்பு கொஞ்சம் சேர்த்து. இந்த மாதிரி வெள்ளை பூசணி ரொம்ப முக்கியம். வாரத்துக்கு 2-3 நாட்கள் இப்படி சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சுரைக்காய். நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்பை வெளியேற்றுவதற்கும் உடல்ல வந்து நீர் நிறைய கோத்திருந்தா அதை வெளியேற்றவும் நமக்கு சுரைக்காய் பயன்படுது. அடுத்தது சவ்சவ். இந்த சவ்சவ்னு சொல்லும்போது சர்க்கரை நோயாளிகளுக்கும் சரி, நம்ம உடல்ல நிறைய டாக்ஸின்ஸ் இருக்கு, யூரிக் ஆசிட் லெவல் அதிகமா இருக்கு, அதை வெளியேற்றணும்னாலும் நமக்கு சவ்சவ் பயன்படுது. ஸோ இந்த மாதிரி இந்த 3 காய்கறிகளை ஏதாவது ஒண்ணு தினமும் நம்ம சாப்பிடணும். இதுல முக்கியமாக கீரை வகைகள் அப்படின்னு சொல்லும்பொழுது சிறுகீரை ரொம்ப முக்கியம். அடுத்தது முருங்கைக்கீரை. இந்த சிறுகீரையும் முருங்கைக்கீரையும் நம்ம வந்து சரியான அளவுல நம்ம சாப்பிட்டுட்டு வரும்பொழுது தினமுமே இந்த சிறுகீரையெல்லாம் என்ன பண்ணலாம்னா வேரை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு மற்ற இலை தண்டு எல்லாத்தையுமே சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி இதனோட கொஞ்சமா பருப்பு சின்ன வெங்காயம் சேர்த்து சாப்பிடும்போது உடல்ல கட் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரிதான் முருங்கை. இந்த மலச்சிக்கல் இருக்கிறவங்க முருங்கையை எப்படி பயன்படுத்தலாம், வாரம் ஒரு முறை இந்த மாதிரி பயன்படுத்தினாலே போதும். முருங்கை கீரையை நல்லா வேக வைத்து வடிகட்டி எடுத்துக்கணும். ஸோ இந்த கஷாயத்துல ஒரு 5 துளி விளக்கெண்ணெய் கலந்துடணும். அப்ப முருங்கை கீரை கஷாயத்தோடு 5 துளி விளக்கெண்ணெய் கலந்து எந்த டைம்ல குடிக்கலாம்? காலையில் வெறும் வயிற்றுல. இது வந்து எப்படின்னா ஏதாவது ஒரு ஷெட்யூல் மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ எவ்ரி சண்டே இந்த மாதிரி நான் குடிக்கிறேன். ஏதாவது ஒரு நாள் உங்களுக்கு எந்த நாள் வந்து ரொம்ப ரெஸ்ட்ல இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். 10 நாட்களுக்கு ஒரு முறையோ இல்ல மாதம் 2 முறையோ இதை எடுக்கலாம். முருங்கை கீரை நல்லா வேக வைத்து சாறு ஒரு 100-150 ml 10-15 துளிகள் விளக்கெண்ணெய் கலந்து காலையிலே குடிக்கணும். இந்த மாதிரி குடிக்கும்பொழுது ரொம்ப ஈஸியா மலச்சிக்கல்ல இருந்து விடுபடலாம். அதே மாதிரி பார்த்தோம்னா ஆனஸ், மலவாய் பகுதியில இருக்கக்கூடிய ஃபிஷர் வெடிப்புகளை வந்து சரி செய்வதற்கு நமக்கு இதை வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம உணவு முறைகள்ல இதெல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா நல்ல ஒரு முன்னேற்றம் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி இரவு உணவில் நம்ம செய்யக்கூடிய தவறுகள் இதை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டோம்னா உஷ்ணத்தினால் ஏற்படக்கூடிய மலச்சிக்கலோ இல்ல வாசனவாய் பகுதியில இருக்கக்கூடிய வெடிப்புகளோ நமக்கு சரியாகும். உஷ்ணம் அப்படின்னு சொல்லும் பொழுது உடல் உஷ்ணம் இருக்கு இல்லைங்களா, இது எப்படி அதிகமாகும்? இரவு நேரத்தில் நம்ம வந்து சரியான உறக்கம் இல்லை அப்படின்னாவோ இரவு உணவில் நாம் செய்யக்கூடிய தவறு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லேட் நைட்ல சாப்பிடுவோம். எண்ணெயில பொரித்த உணவாக இருக்கும். அதுவும் ஈஸியா டைஜஷன் ஆகாத மாதிரி அசைவ நான்வெஜ் வந்து எண்ணெயில பொரிச்சது அந்த மாதிரியான உணவுகள் இரவு எடுக்கும் போது மலச்சிக்கல் நமக்கு தொடர்ந்து ஏற்பட ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரியான ஹேபிட்ஸ் இருந்துச்சுன்னா அதுல இருந்து நம்ம மாற்றம் கொண்டு வரணும். ஸோ இது தொடர்ந்து நம்ம சாப்பிட்டுட்டு வரணும். இதனோட நமக்கு மலச்சிக்கலும் மற்றும் இந்த மாதிரி ஆசனவாய் பகுதியில வெடிப்புகள் இருந்ததுன்னா சித்த மருத்துவத்தில் ரொம்ப ஈஸியா சொல்லக்கூடிய மருந்துகள் நீங்களே அதை பயன்படுத்தலாம். நிலாவாரை சூரணம் அப்படின்னு சொல்றோம். இந்த நிலாவாரை சூரணம் நிறைய பேருக்கு பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும். இல்லைங்க இது சாப்பிட்டுமே எனக்கு வந்து மலச்சிக்கல் சரியாகல அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். இப்ப நிலாவாரை சூரணம் ஒரு 1/2 ஸ்பூன் எடுக்கிறோம். வெந்நீர்ல கலந்து டெய்லி நைட் மட்டும் வெந்நீர்ல கலந்து நம்ம குடிக்கணும். இந்த மாதிரி நிலாவரை சூரணம் நம்ம பயன்படுத்தும் போது நிச்சயமாக நமக்கு மலச்சிக்கல் அப்படின்ற பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிறத நம்ம பார்த்துக்கலாம். அதற்கு அடுத்தது திரிஃபலா
சூரணமும் நம்ம பயன்படுத்தலாம். இதே மாதிரி நிலாவாரை சூரணம் நான் எப்படி சொன்னனோ அதே மாதிரி திரிஃப்லா சூரணமும் வெந்நீர்ல கலந்து குடிக்கலாம். மூலக்குடோரி எண்ணெய் அப்படின்னு ஒரு மருந்து இருக்கு. இதுல இருக்கக்கூடிய நம்மளுடைய ஸ்பெஷல் மெடிசனே அதுதான். இதுல இருக்கக்கூடிய மூலிகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமா இது வந்து விளக்கெண்ணெய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆமணக்கு எண்ணெயை பேஸ் பண்ணி தான் செய்யறோம். கற்றாழை, பிஞ்சி கடுக்காய் இது எல்லாமே சேர்த்து, அதிமதுரம் இது எல்லாமே சேர்த்து செய்யக்கூடியதுதான் மூலக்குடோரி எண்ணெய்ன்னு சொல்றோம். இது வந்து மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு, பைல்ஸ், ஆனல் ஃபிஷர் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே நம்ம பயன்படுத்துற ஒரு தைலம் தான். இதை வந்து மருத்துவர் ஆலோசனைப்படியோ இல்லை நீங்க வாங்கிட்டு வந்தீங்கன்னா நம்ம 5 ml அளவுக்கு காலையில பயன்படுத்தணும். காலையில இது வந்து சாதாரண வெந்நீர்ல ஒரு 5 ml கலந்து குடிக்கும் பொழுது கொஞ்ச நேரத்துல நமக்கு லூஸ் மோஷன் ஆகும். ஸோ இது சாப்பிடும் பொழுதும் நம்ம ஒரு நாள் முழுவதும் ரெஸ்ட்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஒருவேளை நமக்கு வந்து ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கு, இல்லை ஹை சுகர் இருக்குன்னா நிச்சயமா டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு இந்த மெடிசனை எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பதிவில் அதிகமான மலச்சிக்கலோட சேர்ந்து மலவாயு பகுதியில் இருக்கக்கூடிய எரிச்சல், இந்த உஷ்ணம், இந்த சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா வரக்கூடிய உஷ்ண பிரச்சனை, இதற்கு என்ன எளிய வீட்டு குறிப்புகள், மருந்துகள் இருக்கின்றதை பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.